சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு ஹேஷ்டாக் தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுதான் வி ஸ்டாண்ட் வித் அவர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஏகப்பட்ட பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கட்டும், அதே போல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையுமே இந்த ஒரு ஹேஷ்டாக் தான் வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா மக்கள் ஒரு அளவுக்கு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஓகே, கரூர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு துயரத்துக்கு ஒருத்தர் மட்டும் காரணம் இல்லை, அதாவது விஜய் அண்ணாவோ விஜய் அண்ணா கட்சியோ மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இதில் தாண்டி பல மக்களுக்கு ஒரு புரிதலுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தில் நம்ம போனோம் அப்படின்றப்போ நம்ம உடலுக்கு ஏதாவது சேதாரம், நம்ம உடலுக்கு ஏதாவது சேதாரம் ஆகும்ன்றது மக்களோட அறியாமையிலேயே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த கூட்டத்தில் சேர்ந்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே, பிரச்சனையே அப்படின்றது மக்கள் ஒரு அளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. இதில் ஒன் ஆஃப் த ஒரு காரணம் விஜய் அண்ணாவும் இருக்காங்க. ஏன்னா அவர் டிலேவாக வந்த ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ மக்கள் ஒரு அளவுக்கு புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ டிவிகே தரப்புல இருந்து ஏகப்பட்ட அடுத்தடுத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, அடுத்த தாவேகாவோட மூவி என்னவா இருக்குன்னா, கரூர் மக்கள், அதாவது இந்த துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு சில பர்மிஷனை கேட்டு கோர்ட்டை வந்துட்டு அணுகி இருக்காங்க. ஸோ கோர்ட்டு இஃப் இன்கேஸ் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்துட்டு இந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பேசப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, இவ்வளோ நடந்திருக்கு, எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து பார்த்தாங்க, ஆனால் விஜய் அண்ணா மட்டும் வந்து பார்க்கவே இல்லை, தாவேகால இருக்கணும் ஒருத்தவங்க கூட இன்னும் வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒரு கோர்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கணும். இந்த கோர்ட் இன்கேஸ் பர்மிஷன் கொடுத்துச்சுன்னா விஜய் அண்ணாவோ விஜய் அண்ணா சம்மந்தப்பட்ட அந்த தாவேக தொண்டர்களாக இருக்கிற முக்கியமான ஆட்களும் வந்துட்டு கரூரில் திரும்பியும் வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இஃப் இன்கேஸ் அந்த பர்மிஷன் டினை பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த கரூருக்கும் வர முடியாது. இப்போ அடுத்தது தாவேகாவோட நெக்ஸ்ட் பிளானிங்லாம் என்னவா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, நேற்றுக்கு ஒரு மத்தியானம் போல டைம்ல வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு விஜய் அண்ணனுக்கிட்ட பேசியிருக்காரு ஃபோன் காலில். அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டையுமே வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த 41 பேர் இறந்ததுக்கான ஒரு விஷயத்தையுமே விசாரிச்சிருக்காரு. அதுக்கான அவரோட வருத்தத்தையுமே வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. அது கூட இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ல கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு எப்படி கூட்டத்தை சமாளிக்கலாம், எப்படி வந்துட்டு இன்னும் தொண்டர்களை வச்சு வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம், இத்தனை பேர் ரசிகர்களை வந்துட்டு எப்படி நம்ம சந்திக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது ஏகப்பட்ட நோட்ஸை மேபி விஜய் அண்ணனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவருமே கம்ப்ளீட் ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தது. ஸோ இதனால் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், அதில் சூழ்ச்சிகள் என்ன இருக்கும், அதில் அந்த சூழ்ச்சிகள்லேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றது ஏகப்பட்ட சில டிப்ஸுமே அதே போல் சில விஷயங்களுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்குமே நடந்திருக்கு. இந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அண்ணா கிட்டத்தட்ட அந்த கரூர் சம்பவத்தை முடிச்சுட்டு, அதாவது சனிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு நைட்டு. அத்தோட இன்னைக்கு மதியானம் தான் வெளியிலேயே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் கழிச்சு அவர் அந்த நீலாங்கரை அவரோட வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்காருங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா எங்கே போயிருக்காரு அப்படின்றப்போ, பட்டினப்பாக்கத்தில் இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பீச் ஃபேஸிங்கில். ஸோ அந்த ஒரு வீட்டுக்கு அவர் போயிருக்காரு. யாருக்கிட்டையுமே பேசல மனுஷன், எந்த ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்துமே எந்த ஒரு விஷயத்தையுமே பேசல, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே இது வரைக்கும் கொடுக்கல. அவரோட கடைசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 20 லட்ச ரூபாய் நாங்கள் தரோம் இறந்தவங்களுக்கு அப்படின்றது தான் அதோட கடைசி அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா பிஸி ஆனந்த் அவர்கிட்ட இருந்துமே சரி, அந்த ஒரு கரூர் இன்சார்ஜாக இருக்கிற மதிய அழகன் அவர்கிட்ட இருந்துமே சரி, எந்த ஒரு விஷயமும் இது வரைக்குமே ப்ரெஸ் மீட் வரல. இன்னும் வரைக்கும் விஜய் அண்ணா பேசல. நேற்றுக்கு ஆதவ் அர்ஜுன் அண்ணா மட்டும்தான் பேசியிருந்தார். அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இப்போது டிவிகேக்கு ஒரு பேக் ஃபயராக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் டிவிகேக்கு ஒரு நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்றப்போ மக்கள், நான் சொல்கிறேன்னா மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கம்ப்ளீட்டடாக விஜய் அண்ணா தப்பு கிடையாது, இது மக்கள் வந்துட்டு சில அறியாமையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட். போலீஸுமே அந்த ஒரு கம்மியான ஒரு பிளேஸை கொடுத்ததுமே ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். அந்த டைமில் கரண்ட் கட் ஆனதுமே இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் அண்ணா லேட்டாக வந்ததும் இதுக்கும் ஒரு காரணமாக. ஸோ இந்த ஒரு காரணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஒரு காரணங்கள் தான் கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு துயர செயலாக மாறி இருக்கு. இது கம்ப்ளீட்டடாக வந்துட்டு விஜய் அண்ணா மட்டும்தான் பண்ணார், விஜய் அண்ணா மட்டும்னால தான் நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே சொல்ல. மக்கள் ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா
உங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஆவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்ப்ளீட்டடாக டோட்டலாக மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இடைவெளிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்கன்னா. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் மக்களும் ஒரு சைடு வந்துட்டு வி ஸ்டாண்ட் வித் அவர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி இப்போது விஜய் நான் பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு நிறைய ஸ்டேட்டஸுமே அதே போல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸுமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆதங்கம், விஜயனா ஏன் இதை பற்றி இன்னும் வரைக்கும் தைரியமாக வெளியில் வந்து பேசலை, மக்கள்கிட்ட ஏன் வந்துட்டு பேசலை, ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு வீடியோ கூட ஏன் அனுப்பலை, இது வரைக்கும் வெறும் அறிக்கை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற விஷயம் என்ன நடந்தது, அவங்களோட தொண்டர்கள், அவங்களோட கட்சிக்காரர்கள், அவங்களோட ரசிகர்கள் கரூரில் என்ன நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணியாவது மக்களுக்கு அவர் வந்து சொல்லணும். அது ஏன் இன்னும் சொல்லலைன்றது தான் ஒரு ஆதங்கமாகவே இப்போ இருக்கிற மக்களுக்குமே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மக்களுக்கு திரும்பியும் நீங்கள் கம்பேக் கொடுக்க போகிறீங்கன்ற ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கையுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, ஸோ மீடியா கிட்ட ஏன் நீங்கள் வர முடியலன்றது எனக்கு இது வரைக்குமே எங்களுக்கு யாருக்குமே புரியலை. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிடுச்சு. நான் இது வரைக்குமே நீங்கள் மீடியாவை சந்திக்காமல் இருக்கிறது தான் இது ஒரு உண்மையாகவே மாறிடும். உண்மையிலே டிவிக்கே தான் தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் யாருமே வாயை திறக்கலன்ற மாதிரி ஆகிடும்னா. ஸோ இன்கேஸ் அது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் மீடியாவை ஃபேஸ் பண்ணுங்கள், மீடியா முன்னாடி பேட்டி கொடுங்க. உங்களுக்கு அடுத்த பண்ண போகிற ஷெடியூல்ஸாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மட்டும்தான் மக்களோட ஆதரவு இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பெற முடியும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் தான் அரசியல், இதுதான் கடைசி அப்படின்றது சொல்லி நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. வெளியே வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்றது சொல்லி தான் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லணும். நீங்கள் பேசுனா ஏகப்பட்ட பேர் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி டிவிக்கே தொண்டர்கள் எப்படி வெளியில் வந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் விஜயனோட அடுத்த ப்ரெஸ் மீட் எப்போ இருக்குன்றது ஃபர்தராக 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கூட இப்போ தாவேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்த விசாரணை கமிஷன்லாம் வேணாம், எங்களுக்கு வந்துட்டு இந்த சிபிஐ அப்படின்றது என்கொயரி வேணும், ஸோ எங்களுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. பட் அதுக்கான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லைங்க. ஸோ இது வரைக்குமே சிபிஐ அப்படின்ற என்கொயரி இந்த ஒரு கரூர் துயரத்தில் இன்னும் ஆரம்பிக்கப்படலை. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இதில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுவுமே இவங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயனை கம்ப்ளீட்டடாக ஒரு 3 நாள் வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே கொடுக்காம, எந்த ஒரு விளக்கமும் இதை பற்றி கொடுக்காம இருக்கிறத வச்சு பார்த்தா உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.